மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் புத்திசாலித்தனமும் தொடர்பு திறன்களும் பிரகாசிக்கும் ஒரு காலகட்டமாக இருக்கும். நிலவு உங்கள் ராசிக்கு சில நாட்களில் சாதகமாகவும் சில நாட்களில் சவால்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். எனவே முடிவுகளில் தெளிவும் நிதானமும் முக்கியம். உங்கள் பன்முகத்திறனும் ஆர்வமும் இந்த வாரம் உங்களை முன்னேற்ற பாதையில் வைத்திருக்கும். வேலை, நிதி, குடும்பம் மற்றும் உடல்நலம் ஆகியவற்றில் முன்னேற்றம் காணப்படும். ஆனால் எதிர்பாராத தடைகளை எதிர்கொள்ள பொறுமையும் தேவை. வேலை மற்றும் தொழில் தொடர்பாக இந்த வாரம் உங்கள் தொடர்பு திறன்கள் மற்றும் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் பாராட்டப்படும். புதிய திட்டங்கள் அல்லது பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட இது நல்ல நேரம். குறிப்பாக எழுத்து, ஊடகம், கல்வி அல்லது தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். வேலை தொடர்பான பயணங்கள் லாபகரமாக அமையலாம், ஆனால் பயணங்களில் கவனமாக இருக்கவும். சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்பு முக்கியம். அவர்களின் ஆதரவு உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும். முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன் அனைத்து விவரங்களையும் கவனமாக ஆராயவும். வேலை மாற்றம் அல்லது பதவி உயர்வு பற்றி யோசிப்பவர்களுக்கு இந்த வாரம் ஆலோசனைகளை மேற்கொள்ள ஏற்ற நேரம். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு இந்த வாரம் பல வாய்ப்புகளை தரும், ஆனால் அதிக பொறுப்புகளை ஏற்பதற்கு முன் உங்கள் திறனை மதிப்பிடவும். நிதி விஷயங்களில் இந்த வாரம் நிலையான நிலையை பேணுவது அவசியம். வருமானம் தொடர்ந்து நல்ல நிலையில் இருக்கும், ஆனால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தவும். முதலீடுகளை பொறுத்தவரை பெரிய முதலீடுகளை தவிர்க்கவும். முதலீடு செய்ய வேண்டியிருந்தால் நன்கு ஆராய்ந்து நம்பகமான ஆலோசகர்களின் உதவியை பெறவும். கடன் வாங்குவது அல்லது கடன் கொடுப்பது போன்ற விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கவும், ஏனெனில் திருப்பிச் செலுத்துவதில் சிக்கல்கள் வரலாம். சேமிப்பு திட்டங்களை மறு ஆய்வு செய்து எதிர்காலத்திற்காக சிறு தொகைகளை ஒதுக்குவது நல்ல பலனை தரும். நிதி முடிவுகளில் உணர்ச்சிவசப்படாமல் தர்க்கரீதியாக சிந்திக்கவும். இந்த வாரம் சிறு நிதி ஆதாயங்கள் ஏற்படலாம், ஆனால் அவற்றை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தவும். குடும்ப வாழ்க்கையில் இந்த வாரம் அன்பும் ஒற்றுமையும் நிறைந்ததாக இருக்கும். உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நேரம் செலவிடுவது மனதுக்கு இதமாக இருக்கும். திருமண உறவுகளில் புரிதல் மேம்படும், ஆனால் சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாம். இவற்றை பேச்சின் மூலம் தீர்க்கவும். உணர்ச்சிவசப்படுவதை தவிர்க்கவும். பெற்றோருடனான உறவுகளில் கவனம் செலுத்துவது நல்லது. அவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நண்பர்களுடன் நேரம் செலவிடுவது மனதுக்கு புத்துணர்ச்சி தரும், ஆனால் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். குடும்பத்தில் சிறு புரிதல் பிரச்சனைகள் ஏற்பட்டால் பொறுமையுடன் கையாளவும். உங்கள் நகைச்சுவை உணர்வு மற்றும் இலகுவான அணுகுமுறை குடும்ப உறுப்பினர்களை மகிழ்ச்சியடையச் செய்யும். உடல் நலத்தில் இந்த வாரம் கவனமாக இருக்கவும். மன அழுத்தத்தை குறைக்க தியானம், யோகா அல்லது லேசான உடற்பயிற்சி செய்யவும். உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும், குறிப்பாக வெளியில் உணவு உட்கொள்வதை குறைக்கவும். ஜீரண பிரச்சனைகள் அல்லது சிறு சோர்வு ஏற்படலாம், எனவே போதுமான ஓய்வு எடுக்கவும். தண்ணீர் அதிகம் பருகுவதும் சமச்சீரான உணவு உட்கொள்வதும் உங்கள் ஆற்றலை பேண உதவும். மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகவும். மனதை அமைதியாக வைத்திருக்க தியானம் அல்லது ஆன்மீக பயிற்சிகள் உதவும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் புத்திசாலித்தனமும் ஆக்கப்பூர்வமான யோசனைகளும் வேலையில் பாராட்டப்படும். புதிய திட்டங்கள் அல்லது பேச்சுவார்த்தைகளில் வெற்றி கிடைக்கும், ஆனால் முடிவுகளில் நிதானமாக இருக்கவும். நிதியில் சிக்கனமாக இருக்கவும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் கிடைக்கும், ஆனால் பேச்சில் கவனம் தேவை. உடல் நலத்தில் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் செய்யவும். பரிகாரம்: விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை அர்ப்பணிப்பது நன்மை தரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வேலை தொடர்பான பயணங்கள் லாபகரமாக இருக்கும். உங்கள் தொடர்பு திறன்கள் புதிய வாய்ப்புகளை தரும், ஆனால் சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்பு முக்கியம். நிதியில் திடீர் செலவுகளை தவிர்க்கவும். சேமிப்புக்கு முக்கியத்துவம் தரவும். குடும்பத்தில் அன்பான சூழல் நிலவும், ஆனால் உணர்ச்சிவசப்படுவதை தவிர்க்கவும். உடல் நலத்தில் சிறு சோர்வு தோன்றலாம், போதுமான ஓய்வு எடுக்கவும். பரிகாரம்: சரஸ்வதி தேவிக்கு புதன்கிழமை பூஜை செய்வது நன்மை தரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது திட்டங்கள் வெற்றிகரமாக அமையும்.
நிதி விஷயங்களில் திட்டமிடல் முக்கியம். தேவையற்ற முதலீடுகளை தவிர்க்கவும். குடும்பத்தில் சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாம், பொறுமையுடன் கையாளவும். உடல் நலத்தில் சோர்வு தவிர்க்க போதுமான ஓய்வு எடுக்கவும். பரிகாரம்: குரு பகவானுக்கு வியாழக்கிழமை விளக்கு ஏற்றுவது நன்மை தரும். மொத்தத்தில் இந்த வாரம் உங்கள் தொடர்பு திறன்களும் புத்திசாலித்தனமும் உங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும். சவால்களை எதிர்கொள்ள பொறுமையும் முக்கிய முடிவுகளில் தெளிவும் இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். எதிர்பாராத தடைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்கவும், உங்கள் இலக்குகளை அடைய உறுதியுடன் செயல்படவும். நிதி மற்றும் உறவுகளில் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்கள் உடல்நலத்திற்கு முக்கியத்துவம் அளித்து மன அமைதியை பேணவும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. பொதுவான பரிகாரம்: சரஸ்வதி தேவிக்கு புதன்கிழமை விளக்கு ஏற்றுவது வாரம் முழுவதும் நன்மை தரும்.